அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மகா சிவராத்திரி. நாம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய திருநேர் அண்ணாமலை கோயிலில் இருக்கங்க. இங்கேயும் 4 கால பூஜை நடக்கும். ஒவ்வொரு பூஜைக்கும் என்ன நிறமான வஸ்திரங்கள் சுவாமிக்கு சாத்துவாங்க, என்ன புஷ்பம் கொண்டு பூஜைகள் நடக்கும், எத்தனை சங்குகளை கொண்டு யாகங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எல்லாம் வல்ல உமையொரு பாகனாகிய அபீத குச்சாம்பிகை உடனுரை அண்ணாமலையாருடைய அனுகிரகத்தினாலே நம்ம மகா சிவராத்திரி புண்ணிய காலத்தில் கிரிவல பாதையினுடைய நடுவில் அமைந்திருக்கக்கூடிய திருநேர் அண்ணாமலையார் திருக்கோவில் 4 காலமும் ஸ்ரீமத் காரணாகமம் என்று சொல்லக்கூடிய ஆகமத்தின்படி 4 காலமும் சிவராத்திரி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்ற வருகின்றன. இதில் முதல் காலம் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு விதமான சங்கு, அதாவது முதல் காலம் 108 சங்குனால் பூஜை பண்ணுவோம். முதல் காலத்தினுடைய வஸ்திரம் பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் வஸ்திரம், சிகப்பு கலர் புடவை. முதல் காலத்துக்கு உண்டான அந்த வஸ்திரம் சாத்தி சுவாமிக்கு பூஜை பண்ணுவோம். முதல் காலத்துக்கு அரளி புஷ்பத்தினால் சுவாமியை பூஜை பண்ணி சந்தனம் பார்த்திங்கன்னா சந்தனமும் பச்சை கற்பூரமும் சேர்ந்து சாமிக்கு சாத்துவோம். சந்தனம் வெறும் சந்தனத்தூளை வச்சு அதை வச்சு ஒரு தூபம் போட்டு சுவாமிக்கு சாத்துவோம். இது முதல் காலத்தினுடைய விசேஷம். முதல் காலம் பார்த்திங்கன்னா சரியாக 6 மணி முதல் 9 மணி வரை முதல் காலம் என்று கூறப்படுகிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு விதமான புஷ்பங்கள்லாம் இருக்குது. அது என்னென்னா, 2வது காலம் பார்த்திங்கன்னா 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் 2வது காலம். இதில் 49 சங்கை வச்சு பூஜை பண்ணி மஞ்சள் கலர் வஸ்திரம் சுவாமிக்கு சாத்தி இந்த 2வது காலத்துக்கு உண்டான புஷ்பம் பார்த்திங்கன்னா வில்வம் துளசியினால் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுவோம். இது 2வது காலம். 3வது காலம் 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை 3வது காலம். இதில் என்ன விசேஷம்னா, வெள்ளை கலர் வஸ்திரம் சுவாமிக்கு சாத்தி 25 சங்குனால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி விசேஷமாக சுவாமிக்கு புஷ்பம் பார்த்திங்கன்னா தாழம்பூவை தான் சாத்துவாங்க. லிங்கோத்பவ காலம்னு சொல்லிட்டு அந்த தாழம்பூவை சுவாமிக்கு சாத்தி விசேஷமாக பூஜையெல்லாம் பண்ணுவோம். 4வது காலம் அதிகாலை 3 மணி முதல் சரியாக 6 மணி வரை 4வது காலம். இந்த காலம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் பச்சை கலர் வஸ்திரம் சுவாமிக்கு சாத்தி 16 சங்கை வச்சு சுவாமிக்கு பூஜை பண்ணி விசேஷமாக பார்த்திங்கன்னா நந்தியாவட்ட புஷ்பம் இதனால் சுவாமிக்கு பூஜை பண்ணுவோம். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு விதமான முதல் காலம் பிரம்மா பூஜை பண்ணுறதா ஐதீகம். 2வது காலம் மகாவிஷ்ணு சிவபெருமானை பூஜை பண்ணுறதா ஐதீகம். 3வது காலம் அம்பாள் சுவாமியை பூஜை பண்ணுறதா ஐதீகம். 4வது காலம் அனைத்து ஜீவராதிகளும் சுவாமியை பூஜை பண்ணுறதா ஐதீகம். எனவே இந்த மகா சிவராத்திரி புண்ணிய காலத்தில் நம் திருநேர் அண்ணாமலையார் கோயிலுக்கு அனைத்து பக்தர்களும் சுவாமியினுடைய அனுகிரகத்தை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நற்றுணையாவது நமச்சிவாயவே.